அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தை மிக மிக வல்லமை உள்ளது. அந்த சொல், அவருடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அப்ப எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார், குஷ்டரோகி சுஸ்தமானார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார், மரித்த லாசரு வெளியே வந்தார். அப்ப அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவர் சொல்லுகிறபடியே அது அப்படியே ஆகிறது, இல்லைங்களா? வசனம் இருக்கு பாருங்களேன், சங்கீதம் 147 15 வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அப்போ வார்த்தையை அனுப்புகிறாரா, அவருடைய சொல் ரொம்ப வேகமா மகா தீவிரமாய் செல்லுகிறது. செல்லுகிற அந்த சொல் அவர் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அதை தீவிரமாய் நடப்பிக்கிறது, நிறைவேற்றுகிறது. ஏசாயா 60:22 பார்க்கிறோம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவன் அப்ப இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா கூட நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன சொன்னாரோ அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. சீக்கிரத்தில் நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தை இது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னங்க சூழ்நிலை பார்க்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லார், சூழ்நிலையை பார்க்குற நீங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கோ. அவன் நிறைய நேரம் நம்ம பிரச்சனை என்னன்னா, கர்த்தருடைய வசனம் வர்றப்ப கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளாம அந்த சூழ்நிலை எப்போ மாறும், அந்த சூழ்நிலை ஏன் மாறலை, ஏன் அடையாளங்கள் இல்லை, இப்படின்னு அந்த சிச்சுவேஷனையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலையை பார்க்காத, என்ன நோக்கி பார். பாருங்க, பேதுரு காற்று பலமா இருக்கிறதை கண்டனாலே அமிழ்ந்து போனான். கர்த்தரை பார்க்கிற வரைக்கும் கடலின் மேல் நடந்தான். அது ஒரு பெரிய பாடம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என் வார்த்தையை பற்றிக்கொள், சூழ்நிலை மாறிவிடும். ஆமாம். அப்ப இதுதான் ஃபார்முலா. பாருங்க, நம்ம ஆண்டவரை நோக்கணும், அவருடைய வசனத்தை நம்பணும், அவருடைய வசனத்தை அப்படியே பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். மாற்றங்கள் அதுவாக நடந்து கொண்டிருக்கும். உங்க சூழ்நிலையில சில மாற்றங்கள் அப்படித்தான் நடக்க போகிறது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்க போகிறது. எது எது மாறவில்லை, எந்த மனிதர்களுடைய இருதயங்கள் மாறவில்லை, ஆண்டு சொல்லார், நீ என்ன நோக்கி பாரு, நான் அதை மாத்திடுறேன், நான் அவங்கள மாத்திடுறேன். ஆமாம். அப்ப அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தம்முடைய வசனத்தை, வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேறுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.